வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பது எப்படி? உங்ககிட்ட ₹1,00,00,000 மதிப்புள்ள செக் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அதுல கையெழுத்து இல்ல அப்படின்னா அது வெறும் பேப்பர் தான் இல்லையா? அதே போலதான் பைபிள்ல ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நம்ம சபைக்கு போகும்போது, தேவனோட நேரம் செலவிடும் போது கர்த்தர் நம்ம கூட நிறைய வசனங்களை கொண்டு பேசுவாரு. ஆனா ஏன் பல நேரங்கள்ல அது நம்ம வாழ்க்கையில நிஜமாகிறது இல்ல? கடவுள் கொடுத்த வாக்குறுதி ஏன் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குதுன்னு நீங்க யோசிச்சதுண்டா? இன்னைக்கு இந்த வீடியோவோட முடிவுல அந்த தடையை உடைச்சு உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்க கைக்கு கொண்டு வர்ற அந்த 4 ரகசிய சாவிகளை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போகிறோம். ஆம், அந்த 4 ரகசிய சாவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்த 10 நிமிடம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தம் என்பது ஒரு விதை. விதை கையில் இருந்தா மட்டும் போதாது, அது மண்ணுக்குள்ள போகணும். அப்போதுதான் அதற்கான பலனை நம்மால பார்க்க முடியும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்று எபிரேயர் 10:23 நாம் வாசிக்கிறோம். சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்திடுவார். காலங்கள் கடந்தாலும் உன் கண்ணீரை துடைத்திடுவார். காத்திருத்தல் தோல்வி அல்ல, அது கனிகளை பெறுவதற்கான பயிற்சி. பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நான் உன்னை உயர்த்துவேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், நீ கேட்ட ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன் என்று. அந்த வார்த்தையை கேட்டவுடனே நம் இருதயம் நம்பிக்கையால் நிரம்புகிறது. ஆனால் நாட்கள் கடக்கிறது, வாரங்கள் கடக்கிறது, சில சமயம் வருடங்களும் கடக்கிறது. அப்போது நம் மனதில் ஒரு கேள்வி: தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்போது நிறைவேறும் என்று. நாம் ஜெபிக்கிறோம், அழுகிறோம், காத்திருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலையை பார்த்தால் அந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிராகவே எல்லாம் நிற்பது போல தெரிகிறதே என்று யோசிக்கிறோம். அந்த நேரத்தில் பலர் விட்டு விடுகிறார்கள், சிலர் மனமுடைந்து போகிறார்கள், சிலர் தேவன் மறந்து விட்டாரா என்று கூட நினைக்கிறார்கள், சிலர் தேவனையே மறந்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைய செய்தியில் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே. அதை சுதந்தரிப்பது நம் விசுவாச பயணம். இந்த வார்த்தை உன் வாழ்க்கைக்கு சரியான நேரத்தில் வந்த செய்தியாக கூட இருக்கலாம். அன்பானவர்களே, தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பது எளிது. ஆனால் அதை காணும் வரை விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதுதான் உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சி. இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த தேசம் ஒரு நாளில் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு வனாந்திரம் இருந்தது, சோதனை இருந்தது, பொறுமையின் பரிசோதனை இருந்தது. அதே போல நமக்கும் தேவன் கொடுத்த வார்த்தைக்கும் அதன் நிறைவேற்றத்திற்கும் நடுவில் ஒரு செயல்முறை இருக்கும். அந்த செயல்முறையை தவிர்க்க முடியாது. ஏனெனில் அதுதான் நம்மை வாக்குத்தத்தத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றும். வாக்குத்தத்தம் ஆசீர்வாதத்தை தரும், செயல்முறை நற்குணத்தை உருவாக்கும். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறாய் இருங்கள் என்று எபிரேயர் 6:11 நாம் வாசிக்கிறோம். கேளுங்கள், வாக்குத்தத்தம் கிடைப்பதற்கு மட்டும் விசுவாசம் போதாது, அதை சுதந்திரிக்க பொறுமையும் தேவை. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முதல் திறவுகோல் என்ன தெரியுமா? விசுவாசம் குறையாமல் இருக்க வேண்டும். கண்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் இதயத்தில் தேவன் சொன்ன வார்த்தையை மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இது இன்னும் நடக்கவில்லை, ஆனாலும் தேவன் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுக்கு தேவன் சந்ததியை வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அது பல ஆண்டுகள் தாமதமானது. ஆனால் அவர் சூழ்நிலையை அல்ல, தேவன் சொன்ன வார்த்தையை பார்த்தார். அதனால்தான் முடியாதது முடிந்தது. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க. எனக்கு நடக்காதுன்னு சொல்றத நிறுத்திட்டு தேவன் சொன்னது நிச்சயம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சது. ஆனா அவர் தன் தேசத்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான்
அது நிறைவேற ஆரம்பிச்சது. சில நேரங்கள்ல நீங்க இருக்கிற இடத்தை அல்லது உங்க பழக்கத்தை மாத்தினால்தான் புது ஆசீர்வாதம் வரும். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். விசுவாசமும் நீடிய பொறுமையுமே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும் ஆயுதங்களாகும். நீங்கள் இப்போது தாமதத்தை பார்க்கிறீர்களா? அப்படியானால் சூழ்நிலையை பார்க்காதீர்கள். தேவன் சொன்ன வார்த்தையை மட்டும் பாருங்கள். வேதாகமத்தில் எபிரேயர் 6 13, 14, 15 வசனத்தை நீங்கள் தியானித்தீர்களானால், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆம், இரண்டாவது திறவுகோல் பொறுமை. பொறுமைதான் வாக்குத்தத்தத்திற்கு பாலம். நாமும் பொறுமையால் காத்திருக்க வேண்டும். பல ஆசீர்வாதங்கள் ஜபத்திற்கான பதிலாக உடனே வரும். ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் காலம் நிறைவடைந்த பிறகே வரும். இன்று விதைத்த விதை நாளை மரமாகாது. அதே போல தேவன் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் வேர் பிடிக்க நேரம் எடுக்கும். தாமதம் என்பது தேவன் செயல்படுகிறார் என்பதற்கான அடையாளம். காத்திருக்கும் காலம் வீணல்ல. அந்த காலத்தில் தேவன் உன் மனதை, உன் நற்குணத்தை, உன் பகுத்தறிவை வளர்க்கிறார். அதனால் தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாக வரும் என்று ஆபகுக் 2:3 நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது திறவுகோல் என்ன தெரியுமா? ஜபம். ஜபத்தின் மூலம் வாக்குத்தத்தத்தை சுமந்து செல்ல வேண்டும். ஜபத்தில் அந்த வார்த்தையை தாங்கி செல்ல வேண்டும். ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்ததும் அதை மறந்துவிடக் கூடாது. ஜபத்தில் தினமும் அதை சுமந்து செல்ல வேண்டும். கர்த்தாவே, நீ சொன்ன வார்த்தை என் வாழ்வில் நிறைவேறட்டும். ஜபம் என்பது கேட்பது மட்டுமல்ல, அது வாக்குத்தத்தத்தை நினைவில் வைத்து வாழ்வதும் கூட. நாம் தேவனுக்கு நினைவூட்டுவது அல்ல, நம் விசுவாசத்தை உயிரோடு வைத்திருப்பது. நீ ஜெபிக்கும் போது உன் உள்ளம் அந்த வாக்குத்தத்தத்தோடு ஒன்றுபடும். நான்காவது திறவுகோல் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாமல் நிறைவேற்றம் இல்லை. கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். சில வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறதற்கு காரணம் தேவன் சொல்லும் அடுத்த படியை நாம் கீழ்ப்படிந்து செய்யாததுதான். உதாரணமாக, தேவன் ஒரு கதவை திறக்க நினைக்கிறார், ஆனால் நம் பயத்தினால் நகராமல் இருப்போம். அப்போது வாக்குத்தத்தம் காத்திருப்பில் இருக்கும். விசுவாசம் பிடித்து நிற்க செய்கிறது. கீழ்ப்படிதல் கதவை திறக்க செய்கிறது. தேவன் சொன்ன சிறிய வழி நடத்தல்களையும் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே பெரிய வாக்குத்தத்தத்திற்கு வழியாகும். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவா 21:45 நாம் வாசிக்கிறோம். ஆம், தேவன் சொன்ன வார்த்தை ஒருபோதும் தரையில் விழாது. இன்று உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாத ஒரு வார்த்தை இருக்கலாம். அது திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்ப மீட்பாக இருக்கலாம், ஏன் ஊழிய அழைப்பாக கூட இருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், தேவன் சொன்னால் அது நடக்கும். ஆனால் அதை சுதந்தரிப்பவர்கள் விசுவாசத்திலும் பொறுமையிலும் ஜபத்திலும் கீழ்ப்படிதலும் நிலைத்திருப்பவர்கள் மட்டுமே. விட்டுவிடாதீர்கள், தளராதீர்கள். அந்த வார்த்தையை பிடித்து நில்லுங்கள். உங்கள் காத்திருப்பு காலம் உங்கள் சாட்சியின் காலமாக மாறப்போகிறது. ஒரு ஊர்ல பயங்கரமான பஞ்சம். அங்க இருந்த ஒரு விவசாயி மட்டும் தன் நிலத்துல விதை விதைச்சுக்கிட்டே இருந்தாரு. மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, மழையே இல்ல, ஏன் வீணா கஷ்டப்படுறன்னு. ஆனா அந்த விவசாயி சொன்னார், மழை வரது கடவுள் வேலை, ஆனா மழை வரும்போது என் நிலம் தயாரா இருக்கணும்ன்றது என் வேலை அப்படின்னு. கொஞ்ச நாள்ல மேகம் திரண்டுச்சு, மழை பெஞ்சுச்சு. மத்தவங்க நிலம் தரிசா இருந்துச்சு, ஆனா இந்த விவசாயியோட நிலம் மட்டும் பச்சையா மாறுச்சு. வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல ஆசீர்வாதம் வரும்போது விதைக்காம நிக்க போறீங்களா? நண்பர்களே, உங்கள் சூழ்நிலை ஒருவேளை இப்போ கல்லற மாதிரி இருக்கலாம்.
ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, விதைக்கப்படுகிறதும் மண்ணுக்குள்ளதான், புதைக்கப்படுகிறதும் மண்ணுக்குள்ளதான். நீங்க புதைக்கப்படல, ஆசீர்வாதமா முளைக்கிறதற்காக விதைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிங்க. உங்க வாழ்க்கையில எந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்க? விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. இன்னையில இருந்து உங்க பேச்சு மாறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்களை கைவிட மாட்டார். காத்து கொண்டிருங்கள், சுதந்திரிப்பீர்கள். ஆமேன். இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசினால் இந்த விசுவாசத்தோடரை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாத வாக்குத்தத்தம் என்ன என்பதை கருத்தில் எழுதுங்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றவும் வல்லமை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எபிரேயர் 10:23 நாம் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கை வைத்து நீ நடந்து செல், உன் பாதையில் ஒளியை அவர் தருவார். கடல் தாண்டியும் உன்னை காப்பார், மலையேறியும் உன்னை தாங்குவார். He thinks he is stronger than the drought.